பிக்சலா டுட்டோரியலுக்கு உங்களை வரவேற்கிறேன் guys. இது வந்து 4th எபிசோடு. ஃபஸ்ட்டு 3 எபிசோட பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அது பார்த்தா தான் இது புரியும். ஏன்னா நிறைய ஷார்ட்கட்ஸ் நிறைய டெக்னிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து மறக்காம பார்த்துட்டு வந்துங்க. அது ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு வரேன். சரி ஓகே, இந்த 4th எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி 3rd எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். 3rd எபிசோடில் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்னிச்சர்லாம் க்ரியேட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா இந்த 4 கலர்ஸ் இங்கே மேலே இருக்கிற இந்த 4 கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்னிச்சர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணோம். அதுக்கான டெக்னிக்ஸ் அது எங்கெங்கே யூஸ் பண்ணோம் எல்லாத்தையுமே நம்ம சொன்னோம். அதை வச்சு ஒரு பெட்டு, ஒரு டபுள் டக்கர், இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, செல்ஃபு, இது ஒரு சிங்கிள் டக்கர் செல்ஃபுன்னு சொல்லிட்டு நிறையா ஃபர்னிச்சர்லாம் க்ரியேட் பண்ணோம். இப்போ வந்து இந்த எபிசோடில் அதையே வந்து கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து வரைய போகிறோம். ஸோ guys, டைம் இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் இதை போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்துருங்க. இல்லாட்டி ஒன்றுமே புரியாது சீரியஸ்லி. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் வீடியோவில் ஒரு தப்பு பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் நான் வந்து இந்த வீடியோவில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் டக்கர் செல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து லைட்டான கலர் கொடுத்துருந்தோம் கோடு. ஸோ இது கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த லைட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கர்வ் ஃபீல் கிடைக்கிறதுக்கு. பட் வந்து நான் வந்து கொஞ்சம் கவனிக்காமல் அப்படி கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து டார்க் கலர் கொடுத்தீங்கன்னா தான் இது வந்து ஒரு ஷெல்ஃபோட லுக் வந்து இன்னும் வந்து ஃபினிஷ்டாக காமிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் வந்து இன்னுமே நல்லாயிருக்கு. ஸோ இது ஒரு சின்ன மிஸ்டேக். இது வந்து மறக்காமல் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ இப்போது ஷெல்ஃபை வந்து நம்ம கலரில் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த டேபிளை எடுத்து நம்ம கலர் பண்ணி பார்க்கலாம். ஓ சாரி, தப்பான லேயரை கிளிக் பண்ணேன். ஓகே, இப்போது இதை நம்ம கலர் பண்ணி தாறுமாறாக்கலாம். இப்போதைக்கு இதெல்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது மரம் வுட்டில் செஞ்சது தானே. ஓகே, இது வந்து வுட்டில் செஞ்சது. ஸோ அதனால் வுட்டில் தானே எப்போவுமே இந்த ஃபர்னிச்சர்லாம் செய்வாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அந்த வுட்டு என்ன கலரில் இருக்குன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ நம்மளும் அந்த ப்ரௌன் கலரை யூஸ் பண்ணுவோம். பட் ஸ்டில் எனக்கு கொஞ்சம் டார்க்கானது தேவைப்படுது. ஸோ அந்த பெயிண்ட் பண்ணி பார்த்தா தான் அதோட கலர் தெரியும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து அவுட்லைனு. ஸோ கொஞ்சம் டார்க்காக வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த டாப் சர்ஃபேஸ் வந்து லைட் டைரெக்டாக படுது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லைட்டான கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ வந்து கொஞ்சம் லைட்டான கலர் சூஸ் பண்ணி இடத்த பெயிண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் லைட்டுன்னு நினைக்கிறேன். இது பத்தலை. ஓகே கைஸ், இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து லைட் டைரெக்டாக படல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டார்க் ஆக்கலாம். இந்த கலர் சூஸ் பண்ணி கொஞ்சம் டார்க். சரி பரவாயில்ல. ஸோ இந்த இடம் வந்து அவுட்லைன் தான். ஸோ இதையும் வந்து இந்த டார்க்கஸ்ட் கலர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேபிள் ஃபீல் கிடச்சிருச்சு. பட் அந்த எட்ஜு வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. லைக் அந்த இது கொடுத்து ஹைலைட் கொடுத்து. ஸோ அதையும் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டான கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கர்வ்டு எட்ஜு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இப்போ சில அல்டிமேட் டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதாவது இந்த அவுட்லைன் வந்து லைட் படுது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லைட்டான அவுட்லைன் கலர் யூஸ் பண்ணலாம். பட் இந்த இடத்துல லைட் படலை இந்த அவுட்லைன்ஸில். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கலர் சூஸ் பண்ணி இதை இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னிக்ஸ். அதனால் வந்து இதை பண்ணணும் அவசியம் இல்லை. பட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் இந்த கர்வ்டு எட்ஜஸ் இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல இந்த கர்வ்டு எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதே கலர் வந்து கொடுக்க முடியாது அவுட்லைனில். இதோட கொஞ்சம் லைட்டான கலர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மேலே கொண்டு போயிட்டு இங்கே பெயிண்ட் பண்ணிடலாம். ப்ளஸ்ஸு இங்கே பெயிண்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே கொடுத்துருக்கோம்ல அந்த ட்ரா இழுக்கிறதுக்கான அந்த ஒரு இது. ஸோ அதையும் வந்து இங்கே வந்து பெயிண்ட் பண்ணலாம். ஸோ தப்பு பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதை வந்து ஒன்று லைட் கலர் யூஸ் பண்ணலாம், இல்லை டார்க் கலர் யூஸ் பண்ணலாம்.
இருக்குன்னு செட் பண்ணி பார்ப்போம். யா லைட் கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ யா கைஸ், இப்போ வந்து ஃபைனல் டச் கொடுக்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து உங்களுக்கு பேசிக்காக ஓகே எப்படி கலர்ஸ் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஹைலைட் பண்ணணும், எந்த இடத்துல ஹைலைட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறலாம் புரிஞ்சிருக்கோம். லைக் வந்து நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான டெக்னிக் சொல்லி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த ஹைலைட் பண்ணுறதுக்கு கேனுக்கு ஒரு ஐடியா சொன்னேன், வந்து இங்கே நம்ம பண்ணி பார்க்கலாம். இந்த இடம் வந்து உங்களுக்கு ஷைனிங்காக வேணும்னு வச்சுக்கலாம். வுட்டு ஷைனாக இருக்காது, பட் ஸ்டில் இந்த இடம் உங்களுக்கு ஷைனிங்காக வேணும்னு வச்சுக்கலாம். இந்த கலர் சூஸ் பண்ணி கொஞ்சம் பிரைட்டான கலர் எடுத்து சூஸ் பண்ணி இது வந்து பெயிண்ட் பண்ணிடுங்க. பெயிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த கலர் சூஸ் பண்ணி அதை விட பிரைட்டான கலர் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி இந்த மிடில் பார்ட்டை பெயிண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, லைக் வந்து அந்த ஆப்ஜெக்ட் ஏதோ ஷைன் ஆகிற மாதிரியான ஃபீல் கொடுக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஜொலிக்க வைக்கிறதும்பாங்களே, ஸோ அந்த ஃபீல் வந்து கொடுக்கலாம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த டபுள் ஷெல்ஃப் விஷயத்தையும் நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிப்பேன். இந்த டபுள் ஷெல்ஃப் ஆப்ஜெக்ட்டையும். ஸோ யா இப்போ வந்து ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 கலர்ஸ் தான், பட் இதில் எக்கச்சக்கமான கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதையும் உங்களுக்கு நான் வந்து டூப்ளிகேட் பண்ணி சரி. ஓகே, இப்போ என்ன பண்ணால் ஓகே ஓகே ஓகே, ஏன்னா இந்த இடத்துல டைரக்ட் லைட் வராதுல, ஸோ அந்த லைட்டை வச்சு தான் இந்த பிக்சல் ஆர்ட்டே வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ஆகணும். லைட் வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்ரு. ஸோ இந்த இடம் வந்து கர்வ்டாக இருக்குது, பட் இந்த இடம் கர்வ்டாக இருக்காது. லைக் வந்து ஒரு டேபிளை யோசிச்சு பாருங்களேன், மேலே உள்ள எட்ஜு மட்டும் தான் கர்வ்டாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணால் இந்த இடத்த கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு டார்க் கோடு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோட் இது மட்டும்தான் வந்து லைட் டேரெக்டாக படுற இடம். இந்த இடத்துல டேரெக்டாக படாது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து இது கோடு போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து டபுள் ஷெல்ஃப்னா டபுள் இழுக்கிறதுக்கு 2 அந்த இது வேணும்ல. ஸோ யா கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஜெக்ட் டன். ஸோ இப்படி கிளியராக தனியாக வச்சு உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து சிங்கிள் ஷெல்ஃப், இது வந்து டபுள் ஷெல்ஃப். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனலி வந்து ஒரு கலர் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஷெல்ஃப் க்ரியேட் பண்ணுறது, இந்த வுட் அண்ட் கலரை வச்சு எங்கே எந்தெந்த கலர் எப்படி ஹைலைட்ஸ் கொடுக்கணும், எந்த கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் நல்லாவே கற்றுருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு வேறு லெவலான ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ண போகிறோம். அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஐட்டம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜிபிஏவோட 2 பிட் கலரை வச்சு நம்ம ஈஸியாக வந்து இதை நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம். பட் வந்து ஐ மீன் 1 பிட்டா 2 பிட்டா சாரி 2 பிட் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். 2 பிட் கலர் வச்சு நம்ம ஈஸியாக வந்து இதை நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம். பட் வந்து இங்கே வந்து நம்ம ஒரு 8 பிட் கலர் யூஸ் பண்ணுறதுனால, அதாவது 8 பிட்னா பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ்லாம் வந்து 8 பிட்டில் 16 பிட்டில் வரும். அது எதுன்னு எனக்கே தெரியல. ஸோ வந்து அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து நிறைய காம்ப்ளிகேட்டடாக போகும். நிறைய சாய்ஸ் இருக்கிறனால நம்ம வந்து அந்த காம்ப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து நல்லாவே ஒரு ஆர்ட்டை வந்து கொடுக்க முடியும். ஸோ அப்படி வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆர்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பெட்டு. ஸோ பெட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஏன்னா இது கலர்ஸ் நிறைய யூஸ் பண்ணதுனால பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்க்க நல்லா இருக்குது. ரொம்பவே நிறைய ஹைலைட்ஸ் எல்லாமே நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ இதை எப்படி வரையுது அப்படிங்கிறது தான் வந்து 5வது எபிசோடு. ஸோ மறக்காம வந்து நீங்கள் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். இல்லாட்டி பிக்சல் ஆர்ட் கற்றுக்கிறவங்க அப்படின்னு இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த டுட்டோரியல். ஏன்னா பிக்சல் ஆர்ட் தமிழில் யாருமே போடுறதில்ல. ஸோ நாங்கள் தான் போடுறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் ரொம்ப பேசியாச்சு. நெக்ஸ்ட் டுட்டோரியல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டுட்டோரியல் நெக்ஸ்ட் வெட்னஸ்டே வரும். ஸோ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் குட் பை.